ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான அண்ட் உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரையை வச்சு நாம் ரெசிபி பார்க்க போகிறோம். முடக்குவாதத்தை சரி பண்ணும் அப்படிங்கிறதுனாலையே இந்த கீரைக்கு முடக்கத்தான் கீரைன்னு பழங்காலத்தில் பேர் வச்சுருக்காங்க. இந்த கீரையில் தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முடக்கத்தான் கீரை, தோசை மாவு, உப்பு, இது போதும். முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா நம்ம வேலியோரங்களில் இல்லை கரும்பு காடுகளில் கொடியாக படர்ந்துருக்கும். இந்த கீரையை நம்ம பறித்து நம்ம செய்ய போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இங்கே கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரையில் தாராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. இதை நம்ம பல விதங்களில் சேர்த்திக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தோசையில் கலந்து செய்ய போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைகளாமே கீரை அப்படின்னாவே ஒதுக்கி வச்சு தான் பார்த்துருப்போம். இது போல் தோசையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போது இந்த வாஷ் பண்ண கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது போல் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். 3 குழிக்கரண்டி தோசை மாவு நாம் எடுத்துக்கலாம். இதில் நாம் அரைச்சி வச்சுருக்க முடக்கத்தான் கீரை பேஸ்ட் மாதிரி இருக்குல்ல, அதையே சேர்த்திக்கலாம். எங்கள் வீட்டில் தோசை மாவு ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதனால் நாங்கள் கெட்டியாக இருக்கனால தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கிறோம். நீங்கள் தண்ணி பதத்தில் இருக்குது அப்படிங்கும்போது தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம், தோசை பதத்துக்கு வராமல் போயிடும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட கீரை நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்ததுக்கப்புறமா மாவு கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது முடக்கத்தான் கீரை சேர்த்தோம் இல்லையா, அது கலவாக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இந்த பதத்துக்கு நல்லா மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க தோசை ஊற்றிடலாம். இங்கே நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான தோசைக்கல்ல கூட ஊற்றலாம். இது போல் தோசை மாவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் கீரை தோசை சுடும்போது நல்லா முருகலாக ரோஸ்ட் மாதிரி ஊற்ற முடியாதே, இல்லை மந்தமாக தான் ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த தோசையில் கீரை கலந்து ஊற்றும்போது நாம் ரோஸ்ட் மாதிரி கூட ஊற்றலாம், சூப்பராக வரும். இப்போது இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் இது வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. தோசையோட அடிப்பாகத்தில் கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட் மாதிரி சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போது மிச்சம் இருக்க மாவையுமே நாம் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இது போல் கொடுக்கும்போது குழந்தைகள்லாம் கீரைனா ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதோட முழு சத்துமே குழந்தைகளுக்கு கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இது போல் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த கீரையை சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வர்றதுனால குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் இந்த மூட்டு வலி, உடம்பு வலி, காது வலி, இது போல் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கும். இந்த தோசையை ஒன் சைடாக மூடி வச்சு தான் வேக வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இதை திருப்பி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். சிலர் இது மாதிரி அடை தோசை இல்லைனா கீரை தோசை இது மாதிரி சுடும்போது 2 சைடுமே வேக வச்சு தான் எடுப்பாங்க. ரோஸ்ட் மாதிரி செஞ்சால் குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் நான் 1 சைடாக க்ளோஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.